அன்பார்ந்தவர்களே, மரியின் வழியில் இறையாட்சி மலர என்ற ஒரு பொது தலைப்பை எடுத்து அதன் கீழ் 6 தலைப்புகள் கருத்துரைகள் நாம் அனைவரும் கேட்டோம். நேற்றைய தினத்திலே விவிலிய பார்வையில் மரியாவினுடைய சீடத்துவம், தலைமை பண்பும், மரியாவினுடைய கோட்பாடுகள். இன்றைய நாளிலே திருவழிபாட்டில் மரியாவும் சமூக விடுதலையும், இறுதி அமர்வாக மரியாவின் அர்த்தமுள்ள பக்தி ஆக 6 தலைப்புகளில் நாம் அழகான ஆழமான கருத்துக்களை நாம் கேட்டோம். இறுதி அமர்வாக இந்த ஆய்வரங்கத்தினுடைய தொகுப்பாய்வு, இதில் நாம் கற்றுக்கொண்டவைகள் என்ன, நாம் எதை நாம் உள்ளத்தில் இருத்தி அன்னை மரியாவை போல இல்லத்திற்கு எடுத்துச் செல்ல போகிறோம், இனி நாம் என்ன செய்ய போகிறோம், ஏதோ வந்தோம் கேட்டுட்டோம் போயிட்டோம் அப்படியா? இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும், செயல் திட்டம் எடுக்க வேண்டும். சிறு சிறு காரியங்களை நான் என்ன செய்ய போகிறேன், இதை ஒரு 3 பகுதிகளாக பிரித்து, முதலாவதாக நீங்கள் எழுதி கொடுத்த அந்த கேள்விகளுக்கான பதில்களை நாம் கொடுப்போம். இரண்டாவதாக இந்த 2 நாள் அமர்வுகளில் உங்கள் மனதை தொட்ட கருத்துக்கள், நீங்கள் உள்வாங்கிய கருத்துக்கள், அதை சொல்லி நீங்கள் உங்களுடைய பங்களவிலோ அல்லது அன்பி அளவிலோ அல்லது உங்களுடைய குடும்ப அளவிலோ என்ன செய்ய போகிறீர்கள் என்கின்ற ஒரு கருத்தினை நீங்கள் எடுத்துக் கூறலாம். மூன்றாவதாக இந்த 2 நாள் இந்த ஆய்வரங்க நிகழ்வுகள் எப்படி இருந்தன, எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக். முதலாவதாக கேள்விகளுக்கு கடந்து செல்வோம். முதல் கேள்வியாக, எதற்காக ஜெபமாலையில் மறையுண்மைகளை தியானித்து மரியாவிடம் ஏன் ஜெபம் செய்கின்றோம், அதனுடைய பயன் என்ன? இங்க இருக்கிற அந்த கேள்விகளுக்கு அருட்தந்தை ஆர்.கே. சாமி அவர்கள் பதில் கூறுவார்கள். மற்ற அருட்தந்தையர்களும் கூறலாம். எதற்காக ஜெபமாலையில் மறையுண்மைகளை தியானிக்கிறோம்? மறையுண்மைகளை தான் தியானிக்கணும் ஜெபமாலையில். மறை உண்மைகள் என்பது காஸ்பல். இல்லைன்னா அது எம்டி சாட்டர், வெற்று வாய்ப்பாடாக போய்விடும். நாம் இப்போ இமெயில் யாராவது என் இமெயிலுக்கு அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு பியூட்டிஃபுல் கமெண்ட்ரிஸ் அந்த 2 ஒவ்வொரு டெக்கேட்டுக்கும் இடையில கொடுக்குறாங்க, ஆங்கிலத்தில் இருக்குது, உங்களுக்கு அனுப்பலாம் தான். அல்லது பிரதர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அதை தமிழ் படுத்தி நீங்கள் கோயம்புத்தூர் ஃபுல்லாக அதை பரப்பலாம். பியூட்டிஃபுல் கமெண்ட்ரிஸ். இ வாஸ் மை கிளாஸ்மேட், எனக்கு இப்போ தெரியல சரியாக வர, அருமையாக கொடுக்குறாரு. அப்படி எதையாவது ஒரு இதை நினச்சிக்கிட்டு தானே நம்ம பேச முடியும். ஆந்த்ரோபலாஜிக்கலி எம்டியில் மூலம் போட முடியாது இல்லையா? அதனால் மறை உண்மைகள், அதுவும் இயேசுவை பற்றிய மறை உண்மைகளை தியானித்து தான் அது பண்ண முடியும். மரியாவிடம் ஏன் ஜெபம் செய்கிறோம்? இதுக்கு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வரப்போகிறேன். வி ப்ரே டு மேரி வித் மேரி டு எக்ஸால்ட் கிரைஸ்ட். அப்படி தான் அது கரெக்டாக வரும். சில சமயத்தில் வி ரிக்வெஸ்ட் ஹர் டு இன்டர்சீட் ஃபார் அஸ். நமக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அது கடவுள் ஆக்குவது அல்ல அவர்களை. அடுத்த கேள்வி, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் என்று இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் கூறியுள்ளார். பின் ஏன் நாம் அவருக்கு புகழ் உரைக்க வேண்டும் என்று பிறர் சபையினர்கள் பேசுகிற, அதற்கு ஏற்ற பதில் கூறுங்கள். அதுக்கு பல பேர் சொல்கிறாங்க, யார் என்ன, நீங்கள் நம்ம அமரடிக்கு நான் இந்த ஆலங்குடியிலலாம் பங்கு சமையலாக இருக்கிறேன், எங்கள் மாமா தான் அப்படிம்பாங்க, எங்கள் மச்சான் தான் அப்படிம்பாங்க. நானே இப்போ உங்கள் ரெக்டரை எங்கள் மச்சான் தான் அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் என்ன என்னுடைய தங்கச்சியை அவருக்கு கொடுத்தேன்? கிடையாது. அதாவது ஈஸ்டர்ன் நம்ம இந்த கிழக்கத்திய நாடுகளில் இப்படி சொல்லுவது வழக்கம். எங்கள் மாமா தான் எங்கள் அண்ணன், சின்னம்மா பையன், பெரியம்மா பையன் அப்படி. ஆனால் அதில் பல புரோட்டோ, அதாவது திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத சில நற்செய்திகளில் மரியாவுக்கு சூசேபருக்கு முன்னாடி ஒரு தாரம் இருந்தது. அந்த சகோதரர்களை இப்படி சொல்லுகிறாங்களா? அதெல்லாம் நாட் ஒஃபிஷியலி அக்செப்டடு காஸ்பல் தாமஸ் பேரில் இருக்குது, பீட்டர் பேரில் இருக்குது,
அவைகளெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த பொருளில் தான் அதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் வெர்ஜினிட்டி ஆஃப் மேரி 3 பொழுதும் என்பது டிஃபைன் பண்ணப்பட்ட ஃபஸ்ட் பிரின்சிபிள் இன் மேரியாலஜி. தனியாக சப்ஜெக்ட்னு சொன்னேன், தனியாக ஒரு டிசிப்ளின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு துறை. அதில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் மதர் ஆஃப் காட், அதுக்கப்புறம் கோஆப்ரேஷன் வித் கிரைஸ்ட், வெர்ஜின் ஆல் த டைம். ஓகே, அழகான பதில். அழகான பதிலாம் என் தங்கச்சியை கொடுத்தேன்னு சொன்னேன். கானா ஊரில் முதல் புதுமை மாதாவுக்காகவா மக்களுக்காகவா சீடர்களுக்காகவா? முதல் புதுமை மாதாவுக்காகவா மக்களுக்காக? அதிலே பல விதமான இறையியல் கருத்துக்கள் நீங்கள் கூட சொல்லலாம். என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, ஏன் அதை அவசரப்படுத்துகிறாயின்னு மாதாவுக்கு இயேசுவே சொல்கிறார். த அவர், இந்த டெஃபினட் ஆர்டிக்கிள் போட்ட அந்த நேரம் 1-2 இடத்துல நினைக்கிறேன். ஸ்கிரிப்சர் ப்ரொஃபஸர் சொல்லலாம், ரோச் சொல்லலாம். மாதா நற்செய்தியில் 26 இடத்துல அந்த அவர்ங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. என் நேரம் வரவில்லை என்பது இயேசுவின் மகிமை நேரம். பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஒரே பார்வையில் யோவான் பார்ப்பார். அதனால தான் நான் சிலுவையில் உயர்த்தப்பட்ட பிறகு அப்படின்னு சொல்லிட்டு 3 இடத்துல வரும். அப்போ அந்த நேரம்ங்கிறது மகிமையின் நேரம். தன்னுடைய பாடுகள், மரணம் அவற்றை வெளிப்படுத்துவதற்கான நேரம் அல்ல. அது மட்டுமல்ல, தான் மெஸ்ஸியா என்பதை வெளிப்படுத்துவதற்கான நேரம் அல்ல என்று சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா 11 அந்த புதுமை செய்தார். அவர்கள் நம்பினார்கள், இயேசுவை மெஸ்ஸியாவென்று ஏற்றுக்கொண்டார்கள். அதிலிருந்து அப்படியே இயேசுவுடைய அந்த பணிகள் ஆரம்பமாகும். அடுத்த கொஸ்டின், இன்னும் இன்றைய நவீன கலாச்சாரத்தில் இளைஞர்கள், இளம்பெண்கள், சிறுவர்கள் மத்தியில் ஊடக வழியில் வளர்ச்சியாக தளர்ச்சியாக, ஞாயிற்றுக்கிழமைகளில் சில டிவியில் இது மாதிரிலாம் வருது இந்த கேள்விக்கு பதில். வளர்ச்சியாக தளர்ச்சியாக ரெண்டும் இருக்குது. செல்லை இப்போ ஒரு சின்ன பிள்ளை, ஒரு காலேஜ் பிள்ளையோ ஒரு காலேஜ் பையனுடைய செல்லை நம்ம வாங்கி பார்த்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குது. செல் இல்லைன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குது. அப்படியும் இருக்குது. சில சமயத்தில் செல் வழியாக எவ்வளவோ கற்றுக்குறோமே. பாசிட்டிவாக நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. நெகட்டிவ் ஆஸ்பெக்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். 3வது கேள்வி இதிலே இருக்கிறது. முஸ்லீம் மத்தியில் மரியாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, ஆனால் பிரிந்து போன சகோதரர்கள் மத்தியில் இல்லை. அதுதான் நான் சொன்னேன். அந்த ஒரு கேத்தலிக், ஒரு ப்ராட்டஸ்டன், அந்த ஜோக் சொன்னேன் இல்லையா, அதில் என்ன வேணால் ஒரு சுருக்கமாக ஒன்று சொல்லலாம், ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். இந்த கொலம்பஸ் இங்கே வந்தார் இல்லையா, எங்கே அமெரிக்காவுக்கு போனார்ல, இந்தியாவுக்கு வரையில் தானே அமெரிக்காவுக்கு போகிறாரு. அப்போ போய் அந்த நேட்டிவ் இண்டியன்ஸோட தகராறு அவங்க பண்ணுற பழக்க வழக்கமெல்லாம் இவங்களுக்கு ஒத்துவல்ல. யூரோப்லேருந்து போனவங்க எல்லாத்தையும் தப்பு சொல்கிறாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கம்னா அப்போ அந்த ஆள் சொன்னாராம், ஒரு கொலம்பஸ் அவருடைய டீமில் வாட் யூ டூ இஸ் நாட் இன் அவர் புக் அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும். யாரும் இந்த மிஷினரிமார்கள், கொலம்பஸோட போனவங்க. அந்த ஆள் ஒரு சீப்டன், அந்த ஊருடைய முக்கியமான ஆள். டெல் மீ, இஸ் தேர் அ ரூட் டு மை கண்ட்ரி இன் யுவர் புக், தென் ஒய் டிட் யூ கம் ஹியர் அப்படின்னு கேட்டான். என் நாட்டுக்கு வர்றதுக்கு வழி உன் புஸ்தகத்தில் இருக்கா? அப்புறம் வந்தாங்க. எதை எடுத்தாலும் புஸ்தகத்தில் இருக்கான்னு கேட்குறீங்க. பைபிள் அதுக்கு பேர் பிப்ளிசிசம்னு பேர். சப்ஜெக்ட் டு த கரெக்ஷன் டு ரோச்சு. பிப்ளிசிசம், பைபிளை வச்சு எடுத்து சொல்கிறது தவறு. பைபிள்னு நம்மளுக்கு எப்படி பாரம்பரியத்தில் தான் தெரியலன்னா அது பஞ்சாங்கம் கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த ப்ராட்டஸ்டன்ட்ஸ் சமயத்தில் இது மாதிரி இருக்குது. இன்னொன்று முஸ்லீம்ஸில் தான் மாதாவை பற்றி அதிகமாக இருக்குது, குரானில். பைபிளில் கூட அதிகமாக இல்லை. ஓகே, அடுத்த கேள்வி நான் பதில் சொல்லிடுறேன். கேன் வி ஹவ் ஆன்லைன் கோர்சஸ் ஆன் மேரியாலஜி, அதர் ஸ்பிரிச்சுவல் என்ரிச்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ் இனிஷியேட்டட் பை த செமினரி வில் ஹெல்ப் அஸ். வி வில் கன்சிடர் கண்டிப்பாக ஆன்லைன் கோர்ஸ். இயேசுவை போல சமூக பணி செய்வது, கிறிஸ்துவே இறைமகன் என்பதை பறைசாற்ற எப்படி செய்வது, எல்லோருக்கும் இறைமகனை அறிவிக்க என்ன செய்வது? யார் வேணாலும் பதில் சொல்லலாம். இயேசுவை பறைசாற்ற வழிபாடு
குறிப்பாக திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் அது ஒரு பகுதி தான். இந்த திருவருட்சாதனங்களும் சரி, திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதை தான் இன்றைய காலையில் ஃபாதர் மரியாவும் சமூக விடுதலையும் என்று சொல்கின்ற பொழுது, இந்த சமூக விடுதலை இருந்தால்தான் அந்த வழிபாட்டினுடைய ஒரு முழுமை. ஆக இயேசுனுடைய அந்த வாழ்வில் கூட பார்க்கின்றோம், இறையாட்சி என்று சொல்கின்ற பொழுது எளியவருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை என்பது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதனுடைய முழுமையாகத்தான் அவருடைய பணியிலும் பார்க்கின்றோம். ஆக சமூக விடுதலை இல்லாமல் திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் நிறைவு பெற முடியாது. இன்றைய சமுதாயத்திற்கு என்ன தேவை என்ற விழிப்புணர்வு வேண்டும். என்ன செய்வது? சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அரசியல் விழிப்புணர்வு வரை என்ன செய்வது? சமூக பணி செய்ய தூண்டுதல் எவ்வாறு? எல்லா கேள்வியும் சேர்த்து ஒரே இதில் போட்டிருக்காங்க. இன்றைய சமுதாயத்திற்கு என்ன தேவை என்ற விழிப்புணர்வு என்ன? இட்ஸ் அ சேலஞ்சிங் கொஸ்டின் நீங்கள் கேட்குறது. சிறு பழமொழிகளை உருவாக்கலாம், சிறு சிறு கதைகளை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்ல கற்றுக் கொடுக்கலாம். அதெல்லாம் அவைலபிளாகவும் இருக்குது நெட்டுகளில், அதை எடுத்து கொடுக்கலாம். கதைகள், பாட்டுகள், இது மாதிரி விழிப்புணர்வுக்கு பல விதங்களில் ட்ராமா போட்டு கொடுக்கலாம். ஒரு எக்ஸ்போஷர் ப்ரோக்ராம், டெமோ, இதெல்லாம் தானே சொல்கிறாங்க ஸ்கூலில். அது மூலம் தான் அந்த விழிப்புணர்வை பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். எல்லாத்தையும் பிரசங்கத்தில் சொல்ல முடியாது. புல்பீட்டிலேருந்து சொல்கிறது எடுபடுறதே கிடையாது. ரெண்டாவது, இப்போ போய் 8 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் வைக்காதீங்கிறாரு, புரியுதா? அதனால் இதெல்லாம் நீங்களே நிறைய செய்யலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அரசியல் விழிப்புணர்வு வரை என்ன செய்வது? அதுதான் விழிப்புணர்வு இருக்குது. இப்போ அதை பரவலாக்குறதுக்கு என்ன செய்கிறது? முயற்சி தான். சமூக பணி செய்ய தூண்டுதல் எவ்வாறு செய்வது? அதான் இப்போ அவர் செஞ்சார். சமூக பணி செய்ய தூண்டுதல் செய்வது மோட்டிவேஷன் தான். பைபிளில் ஓரளவுக்கு பைபிள் ஜபங்கள் இதெல்லாம் உதவியாக இருக்குமே ஒழிய தெருமுனை பிரச்சாரங்கள் இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. சில சமயத்தில் நேரடியாக சமூகத்தில் சில கருவிகள் இருக்குது, அரசியல் கட்சிகள் இருக்குது, அவங்க தான் அதெல்லாம் செய்யணும். அன்பார்ந்தவர்களே, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் பாவம் உலகத்தில் வந்தது, துன்பம் வந்தது, சாவு வந்தது. ஆதி பெற்றோர் செய்த பாவத்திற்காக நாம் ஏன் துன்பப்பட வேண்டும்? சரியான கேள்வி. அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அவங்க சொத்து நீங்க ஏன் வேணும்னு நினைக்கிறோம்? அப்பா ஆசீரில் பங்கு வேண்டும், சாபத்தில் பங்கு வேண்டும். நாம் எல்லோரும் மனிதர்கள், மனித இயல்பை கொண்டவர்கள். ஆதாம் ஏவாளிடமிருந்த மனித இயல்பு நமக்கு வந்திருக்கின்ற பிறப்பினால் அவர்கள் செய்த பாவத்தின் தாக்குதல் நமக்கு வந்திருக்கின்றது. இந்த பாவத்தின் தாக்குதலை போக்க மனிதன் ஒருவன் தேவைப்பட்டான். கடவுளே மனிதரானார். எனவேதான் மரியா என்ற பெண்மணி மனித இயல்பை இயேசுவுக்கு கொடுத்து இன்கார்னேஷன், மனுவுருவாதல் நிகழ்வு நடைபெறுகின்றது. எனவே ஆதாம் ஏவாளின் பாவம் மனிதராய் பிறந்த, மனிதராய் பிறக்கப் போகின்ற ஒவ்வொருவருக்கும் தாக்குதலை ஏற்படுத்தும். அதிலிருந்து விடுதலை தருவதற்கு ஒரே மனிதர் தேவைப்பட்டார், அவர்தான் இயேசு. அவரை பெற்றெடுத்ததால் தான் மரியாவுக்கு அத்தனை சிறப்பு. மரியா பக்தியால் தான் விண்ணகத்தை அடைய முடியுமா? இல்லையெனில் பிரிவினை சகோதரர்கள் எப்படி விண்ணகத்தை அடைவர்? மாதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாதா பக்தி வைத்திருக்கிறார்களா இல்லையா அவரவர் பொறுப்பு. மாதாவே இல்லை, மாதா இயேசு பிறப்பு கொடுக்கவில்லை என்று மறுத்தால் அவர்கள் இயேசு குறித்த நம்பிக்கை, கிறிஸ்துவ நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, வெளிப்பாட்டு உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அந்த கடவுள் வெளிப்படுத்திய உண்மையை மறுக்கின்ற பொழுது அவர்களுக்கு எப்படி மீட்பு கிடைக்கும்? மீட்படைந்ததான் விண்ணகத்துக்கு போக முடியும். அப்போ மீட்பு கிடைக்காது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு மரியா மீது பக்தி இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க பையங்க பிள்ளை இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் தாயிலேன்னு சொல்லாமல் உங்க கூடவே இருக்கிறாங்க, பேசாமல் இருக்கிறாங்க, சொல்கிறது கேட்காம இருக்கிறாங்க, ஆனால் தாயும் பிள்ளை இல்லாமல் போயிடுவீங்களா? அப்போ தாயும் பிள்ளையாக தான் இருக்கிறீங்க, ஆனால் சரியான உறவு இல்லை, ஒரு அதிகப்படியான ஒரு பற்றுதல் இல்லை. அந்த மாதிரி இருக்கவங்க தான் இந்த பிரிவினை சகோதரர்கள். அவர்களை குறித்த மீட்பை ஆண்டவர் பார்த்து கொள்வார். நாம் அதிகமான பற்று கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதற்காகத்தான் இந்த ஆய்வரகத்தை ஏற்பாடு செய்கிறார். முக்கியமான சில கேள்விகள் இருக்குது இதில். பாருங்க, நம்ம வழக்கமாக டிவோஷன்ஸு, அடோரேஷன், ஒர்ஷிப், இதுக்கெல்லாம் அதிகமாக வித்தியாசங்கள் பெருவாரியான மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ கடவுளுக்கு கொடுக்கறது லேட்ரியானா ஒர்ஷிப்,
தெண்டனிட்டு ஆராதனை. பேய் வந்து செய்ய சொன்னிச்சு பாருங்கள், என்னை வந்து ஆராதனை பண்ணு, இந்த உலகத்தையே கொடுப்போம். உலகமே அதுக்கிட்ட கிடையாது, பட் உலகத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அதுதான் லேட்ரியா அப்படிங்கிற வார்த்தை. புனிதர்களுக்கு கொடுக்கறது டூலியா. டூலியானா வெனரேஷன். வெனரேஷன் வணக்கம் புனிதர்களுக்கு. இதெல்லாம் ஒஃபிஷியல் டீச்சிங், அதிகாரப்பூர்வமான போதனை. மாதாவுக்கு சற்று உயர்த்தி ஹைப்பர் டூலியா, அதிமிக வணக்கம். அதிமிக வணக்கம். இதுதான் இந்த வித்தியாசம். சரியா? ஒன்று. டு வாட் காட் இட் ஷுட் பி டினோட்டட். கடவுளுக்கு லேட்ரியான்னு சொல்கிறது. லேட்ரியா ஆராதனை, தெண்டனிட்டு வணங்குதல், கடவுள் ஒருவரே. அப்புறம் வந்து இயேசுவுக்கு இணையாக மரியாவுக்கு திருவிழாக்கள் எடுக்கப்படுகிறது. இது தேவைதானா, இது வீண் விளம்பரம் என்று. அது வந்து சில இது இப்போ வந்து குயின்ஷிப் ஆஃப் அவர் லேடின்னு கொண்டாடுறோம். குயினை வந்து இயேசுவின் திரு இருதயம் கொண்டாடுறோம், அப்புறம் மரியாயின் மாஸ்டர் இருதயம். இதனுடைய லாஜிக் என்னன்னு சொன்னாக்க, யாருக்கிட்டேருந்து இயேசு பிறந்தாரோ அவருக்கு ஒன்று கொடுக்குறப்ப அதனுடைய ஆரம்பத்துலேயும் இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒன்று அப்படி செய்கிறதுனால வி ஆர் நாட், மரியாவை வந்து இயேசுவுக்கு நிகராக உடன் இரட்சகியாக நாம் நினைப்பது இல்லை. மரியாவே ரட்சிக்கப்பட்டவர், டன்ஸ் காட்டஸ். பை ரெண்டு விதத்தில் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஒன்று பை ரெட்ரிபியூஷன், இன்னொன்று வந்து பை ப்ரிசர்வேஷன். நம்மெல்லாம் வந்து ரெட்ரிபியூஷன், மரியாவுக்கு மட்டும் பை ப்ரிசர்வேஷன். இதை செய்த ஆர்குமெண்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு பேர். அது இதை செய்த கடவுள் ஏன் அதை செய்ய முடியாது? அது பல நூற்றாண்டுகளாக இருந்த பிரச்சனையை டான் ஸ்காட்டஸ் தான் தீர்த்து வச்சார். சியூட்டபிள் ஆர்குமெண்ட் அப்படின்னு அதை சொல்கிறது. கீழே விழுவது புல்லை, ஒவ்வொரு வாட்டியும் விழுகிறப்ப நம்ம சுத்தம் பண்ணி வைக்கிறோம். ஒரு புள்ள கீழே விழுவாள்னு அந்த தொட்டியில் வந்து சுற்றி ஒரு ஃபென்ஸ் வைக்கிது இன்னொரு அம்மா. பெட்டர் மதர். மரியாவுடைய விஷயத்தில் கடவுள் டிட் தட் ஃபென்ஸ். அதான் ப்ரிசர்வேஷன். அதான் அந்த ஒரிஜினல் சின் இல்லாமல் பிறக்க வைத்தது அப்படிங்கிறது தான் அதனுடைய விளக்கம். இன்னொன்று என்னமோ ரிசைட் அது சொல்லிட்டேன், மரியாவுக்கு இணையாக திருவிழாக்கள் எடுக்க சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இந்த எக்ஸ்போஷன் ஆஃப் த பிளஸட் சாக்ரமெண்ட்டுக்கு முன்னால் ஜெபமாலை சொல்லலாமான்னா, ஜான் பால் செகண்ட் ஐ திங்க் சேஸ் ரொஜானிஸ் வெர்ஜினிஸ் மரியையில் சொல்லலாம்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். சிறப்பான ஒரு தந்தை அவர்கள் ஃபாதர் ரோலிங்டன் தான் சொன்னீங்க. ஐ வாண்ட் டு ஆட் மார்னிங் இட் செல்ஃப். அது வந்து ஜெபமாலை ஆண்டிற்காக ரொசாரியோ வெர்ஜினிஸ் மரியே என்ற திருத்தூது மடலின் பொழுது திருத்தந்தை அவர்கள் சிறப்பான ஒரு சலுகையை கொடுத்தது போல சொன்னார். அந்த ஆண்டிலே, மரியாயின் ஆண்டிலே, ஜெபமாலை ஆண்டிலே நற்கருணை ஸ்தாபகம் செய்த போது அந்த ஜெபமாலை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லும் பொழுது, ஏன்னா ஃபாதர் சொன்ன பொழுது நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். சரி, ஒராட்சியோ, அப்புறம் மெடிடாட்சியோ, contemplatio. ரோசரி இஸ் ப்ரேயர் அண்ட் ப்ரேயரோட மெடிடேஷனோட ஆழ்நிலை தியானம். வேறு சாதாரண பக்தி முயற்சிகள், அது ஒரு ஜெபம். ஜெபத்தை தியானத்திற்கு கொண்டு செல்ல இயேசுவினுடைய வாழ்க்கையை தியானிக்க வேண்டும். இயேசுவின் வாழ்க்கையை தான் தியானிக்கணும், அதில் ஆழ்நிலை தியானத்துக்கு செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஆழ்ந்த ஒரு பக்தி முயற்சி தான் அந்த ஜெபமாலை. அந்த ஜெபமாலையை நற்கருணை முன்னாடி ஜெபிக்கும் பொழுது யாரை பற்றி யோசிக்க வேண்டும்? இயேசுவின் வாழ்க்கை அடங்கிய மறை உண்மைகளை யோசியுங்கள். அதில் விடப்பட்டது தான் அந்த ரொசாரி வெர்ஜினிஸ் மரியால லைட் மிஸ்ட்ரீஸ், லூமினஸ் மிஸ்ட்ரீஸை வந்து சேர்க்கிறார். அப்போ இயேசுவை பற்றி யோசித்து நம்ம ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது தியான ஜெபமாக இருக்கின்றது. ஆனால் அதவே வச்சுட்டு மாதா பிரார்த்தனை சொல்லலாமா? அது சரி வராது. ஆகவே நற்கருணை வைக்கின்ற பொழுது, ஆகவே இந்த கருத்துக்களையும் ரோலிங்டனோட கருத்துக்களோட சேர்த்து கொண்டால், எதையுமே கொஞ்சம் சேர்த்து முழுமையாக புரிந்து கொண்டால் உதவியாக இருக்கும். அப்போ எப்பப்பெல்லாம் ஆராதனை வைக்கிறோமோ அப்பப்பெல்லாம் ஜெபமாலை சொல்லலாமான்னு அது செய்யக்கூடாது. நீண்ட ஆராதனை இருக்கிற பொழுது, சில சமயம் தியானத்திற்கு பயன்படுகின்ற பொழுது, சிறப்பு கொண்டாடங்களின் பொழுது அதை பயன்படுத்துவதில் தவறில்லை. ஆனால் சரியான வழிகாட்டுதல், ப்ரிப்பரேஷன் தேவைப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Can you say something about apparition of Mary and divine revelation? Apparitions of Mary வந்து இது வரைக்கும் ஏறக்குறைய 18-19 தான் அப்ரூவ்டு. அதற்கு சில நார்ம்ஸ் வேட்டிக்கன் ஹஸ் issued in 1973 or something. I am not too sure. ரீசெண்டாக வந்திருக்கா? ரீசெண்டாக வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சொல்கிறது நான் அங்கே காட்சிகள் இங்கே இன்னும்
மெச்சக்கோரிஜே வந்து கலெக்டிவ் ஹலூசினேஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க. கலெக்டிவ் சொல்லியாச்சா? இப்போ வந்து நத்திங் அகெயின்ஸ்ட் கான்ட்ரரி வித் ஃபெய்த் அண்ட் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறாங்க மெச்சக்கோரி. அந்த மாதிரி இந்த மாதிரி காட்சிகள் வந்து நம்ம பப்ளிக் ரெவலேஷன் இருந்துச்சு இல்லை, இயேசு கிறிஸ்து அதை எதுக்குமே புதுசாக ஆட் பண்ணுறதே கிடையாது. இருக்கிறதுல ஏதாவது டார்மெண்ட்டாக இருந்தால் அந்தந்த நேரத்தில் அதை ஹைட்டன் பண்ணுறதுக்கு அவேர்னஸை இந்த மாதிரி ரெவலேஷன்ஸ் உதவியாக இருக்கும். அதுக்கு மேலே அதுக்கு முக்கியம் அதற்கு ஒரு ரோல் இருக்குது. காட்சி தான் நான் சொன்னேனே, ஸ்டீஃபனே அப்போஸ்தலர் பணியில் காட்சி கண்டார், சின்னப்பர் காட்சி கண்டார், எத்தனையோ பேர் காட்சி, விவிலியத்தில் ஃபுல்லாக காட்சிகள் நிறையா இருக்குது. இன்னொரு முக்கியமானது வந்து இந்த மேரி, இந்த விமன் பிரிஸ்ட்ஹுட்டை பற்றி கேட்குறாங்க. ஆக்சுவலாக விமன் டீக்கன்ஸ் எல்லாம் இருந்ததாக தான் சில ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. பட் போப்பனுடைய ஆர்குமெண்ட், திருச்சபையினுடைய ஆர்குமெண்ட் என்னென்னா, பெர்சோனா கிறிஸ்தி, இந்த கிரைஸ்டை லிட்ரலாக ஒன்லி மேன் கேன் இமிட்டேட் அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். அதுவே நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. பட் we cannot speak about it, the Pope says anymore, unless the Pope again reopens it. இப்போ இந்த என்னமோ இருக்கா, இப்போ ஒரு சினட் ஒன்று நடந்துச்சுல, அங்கே வந்து வீரி பிரபாத்தின்னு ஒன்று இருக்குது. வீரி பிரபாத்தின்னா மென் ஆஃப் ப்ரூவன் வெர்ச்சூஸ். அவங்களுக்கு ஏன் ஆர்டினேஷன் கொடுக்கக்கூடாது, சில பெண்கள் மட்டும்தான் அங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுலாம் பேச்சு வந்துச்சு, கொடுக்கலை. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு வேளை நம்ம அடுத்த சினட் இப்போ வர்றப்ப ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இன்னொன்று விடோஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம், டிரான்ஸ்ஜெண்டர், இதெல்லாம் ப்ராப்ளம். பிஷப்ஸ் மஸ்ட் திங்க் அபவுட் இட். விடோஸ் எங்கள் டயஸில் இப்போ நான் சோஷியல் ஒர்க்குக்கு வந்திருக்கிறதுனால ஐ எம் கோயிங் டு டேக் எ சர்வே ஆஃப் ஆல் த விடோஸ் இன் த டயசஸ். அவங்கள வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ப்ராஜெக்ட் எழுத சொல்லியிருக்கிறேன். இட்ஸ் அ ஹை டைம் தட் ஆல் த டயசஸஸ் மஸ்ட் ஹேவ் அ சர்வே ஆஃப் how ably we can make use of the widows in the church effectively. Young widows in our parishes குடிச்சு செத்து போயிடுறாங்க. யங் விடோஸ் 30, 25, 40, அதுக்குள்ளே ஒரு பிள்ளை பிறந்துடுது, திருப்பி கல்யாணம் பண்ணுற முடியுதில்ல. We must have some kind of thinking, theological training, make use of them for evangelization. ப்ரீஸ் எவ்வளோ நாளைக்கு இதெல்லாம் எவ்வளோதோ ட்விண்ட்லிங் நம்பர் குறைஞ்சி போகுது இல்லையா? We must make use of that. This is wrong followed by parishes. List of their faith அந்த இதெல்லாம் சொல்கிறீங்க. என்னமோ ப்ரொஃபட்டிக் priesthood இந்த மாதிரி சொல்கிறீங்க. சர்ச்சு 3 aspects are important: cultic, systemic and prophetic. 3. சில பேர் ப்ரொஃபட்டிக் மாதிரி பேசுவாங்க, தொண்டை கிளியே பேசுவாங்க, சிஸ்டத்தில் வீக்கி விட்டுறாங்க, கல்ட்டில் வீக்கி விட்டுறாங்க. 3லேயும் ஒரு ஹார்மனி இருக்கணும். சாமியாருங்களை போகிறவங்களும் சரி, அவங்களுக்கு நீங்கள் அறிவுறுத்துகிற நீங்களும் சரி. 3 சிஸ்டம் இம்பார்ட்டண்ட், கல்ட் இஸ் இம்பார்ட்டண்ட், ப்ராஃபெட்டிக் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஹார்மனி பிட்வீன் ஆல் த 3. அடுத்ததாக இந்த கேள்வியும் தந்தை ஆர்கே சாமிக்கு போகக்கூடிய ஒன்று. அதாவது மாதாவிடம் வேண்டுதல், பிராக்கெட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, வெள்ளி தங்கம் தருவதாக மெட்டை போடுவது. மெட்டை போடுவதுன்னா பாட்டு போடுறாங்களா அல்லது மொட்டை போடுவதா அப்படின்னு தெரியல. அதனால் மாதாவிட வேண்டுதல் வந்து வெள்ளி தங்கம் தருவதாக மொட்டை போடுவது பற்றி தவறில்லையா? அது பைபிள் இது சின்னப்பர் மால்டாவில் வந்து முடி வெட்டி கொண்டாரு. திருத்தூதர் பண்ணி 17 பாருங்க, கரெக்ட். எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்க அவங்க ஸ்கிரிப்சர் ப்ரொஃபஸர்ஸு. தவறு இல்லையான்னு பார்க்குறத விட கலாச்சார பின்னணி வெஸ்டர்ன் பீப்புள்ஸ் மால்டாவில் இருக்குது. அவங்களுக்கு நம்ம மொட்டை போடுறது புதுசாக இருக்கும். நம்ம நாட்டில் வந்து இது அழகு, அந்த அழகை வந்து நான் நேர்ந்துக்கிட்டு எனக்கு இதை நான் இதை உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆட்டிடியூடு இண்டூஸில் காடஸுக்கிட்டையும் இருக்குது. அது அப்படியே கண்டினியூவேஷன் இன் அவர் கிறிஸ்டியானிட்டி ஈவன் ஆஃப்டர் செவரல் செஞ்சுரிஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். அதுதான் காரணம். இப்போ நம்மளுக்கு முடியில் மட்டும் எங்களுக்கு வேளாங்கண்ணிக்கு எவ்வளவு வருமானம்னு சொன்னாக்க இப்போ உடனே நீங்கள் என்னை அதை எழுதி கொடுங்கன்னு கேட்பீங்க பிஷப்ட்டு சொல்லி. அவ்வளவு வருமானம் வருது எங்களுக்கு முடியில் மட்டும் அங்கே வேளாங்கண்ணியில் அவ்வளவு வருமானம். என்ன வாட் டஸ் இட் ஷோ? இட்ஸ் அ கல்ச்சரல் கண்டினியூவேஷன் ஆஃப் த பீப்புள். அப்படி அதனுடைய என்ன அவங்களுக்கு, நான் இதை கொடுக்குறேன், என்னுடைய அழகை நான் கொடுக்குறேன் அப்படின்னு மாதாவிட்ட வேண்டிக்கிறது. ஆனால் தியலாஜிக்கலாக ஒரு பெரிய ரீசன் அதுக்கு இருக்கிறதாக தெரியல. வேணால் சுத்தம் பண்ணிட்டா சில மொட்டையெல்லாம் இந்த மெடிசன்ஸு சந்தனம்லாம் தேய்ச்சா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். தியலாஜிக்கல் ரீசன்ஸ் ஒன்றும் அதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ரோலிங்டன், apart from personal intention to go for feast to different places benefit us. அதாவது தனிப்பட்ட கருத்து தவிர வேறு கருத்துகளுக்காக
வேறு கோயில்களுக்கு சென்று வந்தால் அதனால் நமக்கு பலன் உண்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது பர்சனல் இன்டென்ஷனோ அல்லது பொதுவான ஒரு கருத்தாக இருந்தாலும் கூட நம்ம இடத்துல இருந்தே ஜெபிப்பது தான் சிறந்தது. இப்போ நம்ம விட நம்முடைய அப்பா அம்மாவை விட வேறு யாராவது அழகாக இருந்தால் அவங்கள அப்பா அம்மா நம்ம கூப்பிடுறது இல்லை. நம்முடைய அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இவங்க தான் அழகு. இவர்களை விட வேறு சிறந்த அழகு இருக்க முடியாது. நம்முடைய இடத்தில் இருந்தே நாம் ஜெபிப்பதே, அதுவும் நம்பிக்கையோடு ஜெபிப்பதே மிகுந்த பலன் அளிக்கும். ஒருவேளை தனிப்பட்ட கருத்து ஒரு நேர்ச்சிக்காக சென்று வருவதில் தவறு இல்லை. ஆனாலும் கூட நம்முடைய இடத்தில் வேண்டுவது நமக்கு சிறப்பான நல்ல விதமான நன்மைகள் தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. அடுத்ததாக, as the youth are not participating in lodge, in church or retreat or prayers, a separate mass can be prepared for them. அதாவது இளைஞர்கள், ஒரு 4 விதமான இளைஞர்கள் சமுதாயத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று, கோவிலுக்குள் வருகின்ற இளைய சமுதாயம். இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, நன்றாக பங்கெடுக்கின்ற இளைய சமுதாயம். இன்னொன்று பெயருக்காக உள்ளே வருவது. இன்னொரு குழுவினர் என்ன அப்படின்னா, உள்ளே வந்துட்டு எட்டி பார்த்துட்டு வெளியே போகின்ற ஒன்று. 4வது வர்றதே கிடையாது, வெளியவே நிற்கின்ற குழு. உள்ளே போங்கன்னு சொன்னா அப்படியே வெளியே போகின்ற குழுவில் இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான இளைய சமுதாயத்திற்கு நல்ல விதத்தில் பங்கேற்கின்ற இளைஞர் சமுதாயம் இருக்கின்றது. அதே சமயத்தில் பங்கேற்க விருப்பமில்லாத சமுதாயம் இருக்கிறது, இளைய சமுதாயம் இருக்கிறது. எனவே எதுவாக இருந்தாலும் ஒரு பங்கு தந்தை அந்த இளைய சமுதாயத்தை வரவழைத்து அல்லது பங்கு அளவிலோ மறைமாவட்ட அளவிலோ இவர்கள் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு என்று வழிபாட்டை பற்றிய சிறப்பான ஒரு கருத்தரங்கு நடத்தி அவர்களுடைய பிரச்சனைகளெல்லாம் கலந்து ஆலோசனை செய்து அவர்களுக்கான வழி வகை செய்வது மிக சிறந்தது. குறிப்பாக இந்த மாதிரியான குழு திருப்பலி அவர்களுக்கு ஏற்பாடு செய்வது வழியாகவும் அவருடைய பங்கேற்பை அதிகப்படுத்த முடியும். நன்றி. ஆயருடைய உரையிலிருந்து ஒரு சில கேள்வி. அவங்க எழுதுனது அப்படி படிக்கிறேன். Here, what is Holy Bible? Is it Bible? If it is Bible, then how to take it? Whether Bible is not more valuable than Mother Mary or what? Can you explain? விவிலியத்தை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மீட்பின் வரலாறு. ஆங்கிலத்தில் சால்வேஷன் ஹிஸ்டரி. அதனுடைய நோக்கத்தை நாம சொல்லணும் அப்படின்னா யோவான் தன்னுடைய நற்செய்தியில் 2 இடத்துல சொல்றாரு. 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 30, 31, 21ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் 25. இயேசு செய்த அரும்புக்குறிகள் இன்னும் பல உள்ளன, அவை எழுதினால் இந்த உலகமே கொள்ளாது. ஆனால் நான் ஒரு சிலவற்றை மட்டும் எழுதுகிறேன். எதற்கு? இயேசுவே மெசியா என்று நம்பி வாழ்வு பெறுவதற்காக. இயேசுவை மெசியா என்று நம்பி நிலை வாழ்வை பெறுவதற்காக எழுதப்பட்டது. எனவே பைபிள் இஸ் நாட் மோர் வேல்யூபிள் தென் மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஆயர் சொன்ன கருத்து வேதாகமத்தில் மாதாவின் அற்புதமான அந்த புனித தன்மையை அவர் இடம் கோடிட்டு காட்டினார் என்பதுதான் உண்மை. மரியாவில் துலங்கிய இறையாட்சி பண்பை பற்றி அருட்தந்தை லாரன்ஸ் டைனியஸ் பேசினார். அது பழைய ஏற்பாட்டு சிந்தனை, புதிய ஏற்பாட்டு சிந்தனை, இப்பொழுது சிந்தனை. உங்கள் கருத்து என்ன? பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு தெரியும், பொதுவாக யூதர்கள் ஒரு ஆணாதிக்க சமுதாயம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு நீதி தலைவர்கள், தெபோரா ஒரு வல்லமையுள்ள லேடி இல்லைங்களா, இருக்கிறாங்க தலைவர்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு இது கம்ப்ளீட்டா உடைக்கிறார். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறைவாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா பெண் சீடர்கள் இருந்தார்கள். இயேசு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இயேசுவுடைய முதல் புதுமையே யோவான் நற்செய்தியின்படி மாதாவுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை போல செய்யுங்கள். யோவான் நற்செய்தி 2:5. எனவே இயேசு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இன்னைக்கு பிரசன்ட் கான்டெக்ட்ல ஏற்கனவே சொன்னதுனால திரு அவையில இப்ப பெண்களுக்கான முக்கியத்துவம் நிறைய கொடுக்கப்படுகிறது. அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஏற்கனவே உரையில் கேட்டது போல பல சமயங்களில் பெண்களே அவர்களுக்கு எதிரிகளாக இருக்கும் பொழுது, டைனிஷ் சொன்னார் இல்லையா, ஒரு இடத்துல நான் பாதம் கழுவும் சடங்குகளை பற்றி பேசிட்டு இருக்கும்போது பெண்கள் தான் எதிர்த்தார்கள் என்று சொல்லி. இறுதியாக திருவழிபாடு புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வருகின்ற பெண் மாதாதானே அப்படின்னு சொல்லிட முடியாது. திருவழிபாடு புத்தகம் எழுதப்பட்டது முதல் நூற்றாண்டின் இறுதியிலே. வேத கலாபனை உச்ச கட்டம் தொட்ட நேரம் சின்ன ஏசியா என்று அன்று அழைக்கப்பட்ட அந்த 7 திரு அவை இன்றைய அந்த வரைபடத்தில் துருக்கி இடத்தில் இருக்கிறது.
அங்கே கிறிஸ்தவர்களுக்கு வேத கலாபனை, துன்பம், துயரம், ரோமை பேரரசுகளையும் பேரரசையும் வணங்காதவர்களை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்களுக்கு எதிராக இயேசுவுக்கு சான்று பகரும் பொழுது நிலை வாழ்வு கிடைக்கும் என்ற சிந்தனையில் எழுதப்பட்டது. அங்கே வர்ணிக்கப்படும் பெண் என்பவள் அந்த தொடக்க திரு அவையிலே துன்பப்பட்ட இறை மக்களைத்தான் குறிக்கிறது. அதற்குத்தான் யோவான் முதலாக எழுதினார். எப்படி அந்த இயேசுவை நம்பிய கூட்டம் துன்பம் துயரத்தின் மத்தியிலும் இயேசுவை மறுதலிக்காமல் ரோமை பேரரசை வணங்காமல் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த யோவான் நற்செய்தியின் மைய திருவழிபாட்டின் கருத்து. அதனை மறுவாசிப்பு செய்யும் பொழுது மாதாவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறோம். அந்த பெண் இதோ தன்னுடைய வயிற்றிலிருந்து குழந்தை பிறப்பதற்காக அந்த பறைவன் ஆகும். பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்துல பெரிய அடையாளம், பெரிய அடையாளம், பெரிய அடையாளம் என்ற அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். வானில் ஒரு பெரிய அப்படின்னு அந்த செய்தியின் முக்கியத்துவத்தை குறிப்பதற்குத்தான் பெரிய அடையாளம் என்ற அந்த வார்த்தை பயன்படுகிறது. அதை மறுவாசிப்பு செய்யும் பொழுது மாதாவுக்கு அப்ளை பண்றோம். அந்த பெண் பாலைவனத்துக்கு ஓடினாள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், விவிலியத்திலே எதிர்மறையாக நேர்மறையாக, எதிர்மறையாக பாலைவனம் என்பது சோதனையிடம், சோதிக்கப்பட்டு அவர்கள் வீழ்ந்தார்கள். அதே சமயத்தில் இதோ பாலைவனம் என்பது இறைவனுடைய பராமரிப்பை உணர்த்துகின்ற பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஓசையா புத்தகத்துல நான் அவளை நயவஞ்சமாக பேசி பாலைவனத்திற்கு அழைத்து பேசுவேன் என்று சொல்லி. எனவே 2 விதத்திலும் இருக்கிறது. இங்கே அங்கு அந்த தொடக்க திரு அவையிலே ஒரு நம்பிக்கை இருந்தது, மெஸ்ஸியா அரசியல் மெஸ்ஸியாவாக வருவார் என்று சொல்லி. ஆனால் நற்செய்தியாளர்கள் சரி, இயேசு அரசியல் மெஸ்ஸியா அல்ல, ஒரு ஆன்மீக மெஸ்ஸியா. எனவே அவர் ரோமை சாம்ராஜ்யத்தை அழுத்தி இறையாட்சியை உருவாக்குவர் அல்ல, தன்னையே பலியாக கொடுத்து, வெட்டப்பட்ட ஆடாக பலியாகி தன்னையே கொடுத்து இறையாட்சி நிறுவுவார் என்பதுதான் யோவானின் கருத்து. 2 கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறேன் பாருங்க. மாதாவுக்கு ஏன் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறோம்? ப்ளூங்கிறது இன்னைக்கு பல பொருள்களில் பயன்படும். ஒயிட் மாற்றடம், கிரீன் மாற்றடம், ரெட் மாற்றடம் இருக்கு இல்லையா? இன் மை ஆர்டிக்கல் இந்த செமினரி சென்ட் பால் செமினரி நூற்றாண்டு மலரில் ஐ ஹவ் ஆடட் ப்ளூ மாற்றடம். ப்ளூ மாற்றடம் அதாவது இனம் சாராத ஒரு ஆன்மீகம், இனம் சாராத நட்புகள் உருவாகும் போது அதற்கு அது சம்மந்தமாக துன்பப்படும் போது அதுக்கு ப்ளூ மாற்றடம் நானாக ஒரு பேர் கொடுத்து அதில் எழுதியிருக்கிறேன். ப்ளூ மாற்றடம். ப்ளூ ஹேஸ் நோ பார்டர்ஸ், வானம், அது ஒரு அர்த்தம். மாதாவுக்கு ஏன் ப்ளூன்னா, வழக்கமாக ஒயிட்டு சிம்பலைசஸ் பியூரிட்டி, வானம் ஒயிட்டு. வானத்தினுடைய ஃபர்மமெண்ட்னா வான்வெளியினுடைய அடிப்பகுதி ப்ளூ கலர். அது அந்த ப்ளூவும் ஒரு பியூரிட்டியை தான் குறிக்குது. ஒயிட் அண்ட் ப்ளூ ஆர் சிம்பிள்ஸ் ஆஃப் பியூரிட்டி. வானத்தினுடைய ஃபர்மமெண்ட் கலர் வந்து ப்ளூ, அது வானம் ஒயிட்டு, அது மாதாவுக்கு பியூரிட்டியினுடைய அடையாளம். இன்னொரு கொஷின் கேட்டிருக்கீங்க, எனக்கு சிரிப்பாக இருக்குது. விருத்த சேதனம் என்றால் என்ன அப்படின்ட்டு கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அதை போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிடும். கூகுளில் விருத்த சேதனம் என்றால் என்ன அது சிம்பிளி ஒரு ஹைஜீனிக் இதுக்காக வேண்டி ஆண்களுக்கு அவர்களுடைய ப்ரைவேட் ஆர்கனுடைய முன் பகுதியில் உள்ள ஸ்கின்னை வெட்டி விடுவது தான் விருத்த சேதனம். இட்ஸ் ஒன்லி ஃபார் மென். ஓகே. அன்பார்ந்தவர்களே, ஃபாதர் லாரன்ஸ் சொன்ன கேள்வியோடு நான் சில விளக்கங்களை தர விரும்புகின்றேன். திருவழிபாட்டின் புத்தகம் 12வது அதிகாரம் என்னுடைய பேராசிரியர் ஜெரோம் சந்தனசாமி அவர்களிடம் கற்றுக்கொண்ட உண்மை இது. அந்த திரு அவை தான் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அந்த திரு அவை தன்னுடைய வேதனையினால் மீட்படைகின்றது, சிலுவையினால் மீட்படைகின்றது. திரு அவையினுடைய முதன்மையான உறுப்பினர் யார்? அன்னை கன்னிமரியா. அன்னை கன்னிமரியா தான் தன்னுடைய வேதனையின் வழியாக மகனோடு அந்த மீட்பு பணியில் அடைந்த வேதனையின் வழியாக முதலில் மீட்பின் கனியை சுவைத்து விண்ணகம் சென்றிருக்கின்றார்கள், உடலோடு ஆன்மாவோடு சென்றிருக்கின்றார்கள். எனவே இந்த பகுதியை மாதாவுக்கு பொருத்தி திருச்சபை அழகுபடுத்தி பார்க்கின்றது. எனவேதான் ஆகஸ்ட் 15 மாதாவின் இணைப்பு திருவிழாவிலே முதல் வாசகமாக அதை நாம் பார்க்கின்றோம். யோவான் திரு அவையை குறித்து எழுதினார். திரு அவை அதை முதன்மையான உறுப்பினராகிய மரியாவுக்கு பொருத்தி பார்த்து, மரியா ஆண்டவர் கொண்டு வந்த மீட்பையும் ஆட்சியையும் ஏற்கனவே பெற்று அனுபவிக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகின்றது என்ற கருத்தை சேர்த்து சொல்ல விரும்புகின்றேன். அதே போல் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, தொடக்க நூல் முதல் 11 அதிகாரங்கள் படைப்பின் கதை எனில்
அதை அன்னை குறித்து அதில் மேற்கோள் காட்டுவதை எவ்வாறு முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்று முதலாவது தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஸ்கிரிப்சர் ஸ்காலர்ஸ் இங்கு இருக்கின்றார்கள். 11 அதிகாரங்கள் கதை அல்ல, ஆனால் ஒரு சிறப்பான ஒரு இலக்கிய வடிவத்தை பயன்படுத்தி இறையல் சார்ந்த இறைவன் சார்ந்த உண்மையை சொல்லும் பகுதி அது. அதிலே மரியாவை குறித்து முன்குறித்து காட்டப்பட்ட செய்தி வருகின்றது. எனவே மரியாவை குறித்து முன்குறித்து சொல்லப்பட்ட அந்த செய்தியை வைத்து பின்னால் வரப்போகிற மரியாவை குறித்து நாம் புரிந்து கொள்கின்றோம். எப்பொழுதுமே திருச்சபையின் வரலாற்றிலே படிப்பிலே இறையல் படிப்பிலே ரெட்ராஸ்பெக்டிவ் பின்னோக்கி பார்த்து பல உண்மைகளை தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். அந்த வகையிலே மரியா என்ற வரலாற்று பெண்மணியை வைத்து பார்த்து யோசிக்கின்ற பொழுது முன்னால் நடந்த அந்த நிகழ்ச்சி நமக்கு பொருத்தமுள்ளதாகவும் அர்த்தம் கொடுப்பதாகவும் இருக்கின்றது. எனவே அந்த மேற்கோளை நாம் பயன்படுத்துவதிலே தவறில்லை. இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நாம் ஒவ்வொருவரும் பல விதத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்து பல திட்டங்களை தீட்டி வாழ்ந்து வருகிறோம். ஆனால் கடவுள் நமக்கென ஒரு தனி திட்டம் வைத்திருக்கின்றாரா? அவருடைய திட்டம் மட்டுமே நம்ம நடைபெறுமா? அப்படி நிகழ்ந்தால் நாம் வாழ்வை குறித்து முன்குறித்து வைத்திருக்கிறாரா? அவருடைய திட்டம் மட்டுமே நம்ம நிகழும் என்றால் நம்ம ஏன் படைத்தார்? 2 பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். கடவுளுடைய படைப்பு, மனிதனுடைய சுதந்திரம். கடவுளுடைய திட்டம், மனிதனுடைய சுதந்திரம். கடவுள் நம்மை நன்மைக்கென நினைத்து படைத்து வைத்திருக்கின்றார். அப்படி படைத்தவர் சுதந்திரத்தோடு படைத்திருக்கின்றார். நாம் அவருடைய திட்டத்தோடு ஒத்துழைக்கும் பொழுது அவர் விரும்புகின்றபடி ஆகின்றோம். அவர் விரும்புகின்ற நன்மைத்தனம், அவர் வைத்திருக்கிற இலக்கை நாம் அடைகின்றோம். நான் ஒத்துழைக்கவே மாட்டேன் என்று நாம் இறுக்கமாக நம்மை மூடிக்கொள்ளும் பொழுது அவருடைய திட்டம் நிறைவேறாது. அதாவது நமக்கென வைத்த நன்மை நாம் அந்த இலக்கை அடைய முடியாது. ஆகவே கடவுள் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிற பொழுது நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார், நம்மை துன்புறுத்தவும் மாட்டார். எனவே கடவுளுடைய திட்டம் இருக்கின்றது. அதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. கடவுளுடைய திட்டத்தோடு ஒத்துழைக்கிற போது நிறைய பேர் நினச்சிக்கிறோம் நாம் அடிமைகளாக இருக்கின்றோம், நம்ம ஒன்றுமே இல்லை, எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் நம்மை அடிமையை போல நடத்துவதில்லை, மாண்பு கொண்ட மனிதர்களாக படைத்திருக்கின்றார். எனவே நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருப்பது அந்த மாண்பின் கொடுத்திருப்பது அதற்கு அடையாளமாக இருக்கின்றது. எனவே கடவுளுடைய திட்டத்தோடு ஒத்துழைக்கும் பொழுது கடவுள் நம்முடைய சுதந்திரத்தை அழகுபடுத்துகின்றார், நம்முடைய மாண்பை மேன்மைப்படுத்துகின்றார். அவரோடு ஒத்துழைக்க 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 நம்முடைய மனித இயல்பும் நம்முடைய வாழ்வும் மெருகு பெறுகிறது, அழகு பெறுகிறது. இதற்கு ஒரு உதாரணம் தான் மரியா. அர்த்தமுள்ள கேள்விகளுக்கு ஆழமான பதில்களை கொடுத்த அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் கரகூடி எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அதனுடைய 2வது பகுதியாக இது அவங்க சொல்ல வேண்டியது. இப்போது நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். ஆன்லைன் கோர்ஸ் கேட்டீங்க, நாங்கள் அதை தான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். அதற்கு முன்னால் டிப்ளமோ கோர்ஸ் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ப்ரோஷரெல்லாம் போட்டு எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பினோம். பதில் அவ்வளவாக வரவில்லை. அதனால் அதை அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் அங்கிருந்து இங்கே வர்றது, பேருந்தில் மறுபடியும் போகிறது எல்லாமே கொஞ்சம் சிக்கலான கடினமான ஒரு. இப்போ ஆன்லைன் கோர்ஸ் நாங்களே ஏற்பாடு செய்யலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற பொழுது உங்கள் மத்தியிலிருந்து வருகிறது. சப்போஸ் ஆன்லைன் கோர்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணால் எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணுவீங்க? அவ்வளோதானா? ஆன்லைன் இங்கே வர தேவையில்லை பிரதர்ஸ், இல்லை ஆன்லைன் கோர்ஸ். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லலாம். உரிய நேரத்தில் நாங்கள் ஆலோசனை செய்து உங்களுக்கு அறிவிப்போம், சகோதரர்கள் வழியாக அறிவிப்போம். நன்றி. கோர்ஸ் அட்டன் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு பேர் கொடுத்துட்டு போங்க பிரதர்ஸ் கிட்ட. ஃபோன் நம்பர், உங்களுடைய பேர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் தயவு செஞ்சு கொடுத்துட்டு போங்க. இல்லைச்சோ? அடுத்தபடியாக இந்த 2 நாள் கருத்தரங்குகளில் பல்வேறு கோணங்களில் மரியின் வழியில் இறையாட்சி என்ற தலைப்பில் கருத்தை பகிர்ந்து கொண்டார்கள். இவை அனைத்திற்கும் அடிப்படை விசுவாசம் மட்டுமே. ஆனால் அந்த விசுவாசம் குறைவாக இருக்கும் மக்கள் அனைவரும் மரியா விசுவாசத்தில் வளர என்ன செய்ய வேண்டும்? அதை நாங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா கருத்துக்களை எல்லாம் கேட்டிருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். இது சும்மா போகக்கூடாது, ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நீங்கள் உள்வாங்கின கருத்து எதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க வீட்டுக்கு?
ஷார்ட்டாக சொன்ன போது அப்படியே 2-3 லைனில் தேவையில்லை. இது எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. இனி நான் என்ன பண்ண போகிறேன், என் பங்குலையாக இருக்கட்டும், என் குடும்பத்திலையாக இருக்கட்டும், என் தனிப்பட்ட வாழ்வியாக இருக்கட்டும், இல்லை எங்கள் அன்பியத்திலையாக இருக்கட்டும்.